குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்த்தலாம். இதுக்கு அகலமான பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெறுமனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவுலேயே ஃபுல்லாகவே செஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் மேலே ஆயில் போட்டு தடவிட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே மூடி போட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டலாம். இப்போ ஃபில்லிங் தயார் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், வெங்காயம், கேரட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது கூடவே குடமிளகாய் சேர்த்துருக்கேன், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்கறி, விருப்பமான காய்கறி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே தூள் உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு 70 to 80% அளவுக்கு குக் ஆனால் போதும். ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிறதுனால காய்கறி கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஷீட் ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவு சைஸுக்கு நல்லா தேய்ச்சிட்டு சின்னதாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப்பில் வேணாலும் மடித்து எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை மேக்கர் இருந்துச்சுனாலும் ஸ்டஃபிங் வச்சு இதே மாதிரி மேக் பண்ணி எண்ணெயில் போட்டு மிதமான சூட்லேயே வச்சு 2 பக்கமும் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தோம்னா ஃப்ரைடு மோமோஸ் ரெடி ஆகிடும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சுட்டோம்னா தயாராகிடும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஹோம்மேடாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.